Hi friends, good morning to everyone. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா black coffee friends. இந்த black coffee போடுறதுக்கு 1 minute தான் ஆகும். எல்லாருக்குமே black coffee எப்படி போடணும்னு மோஸ்ட்லி தெரியும். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி friend. இப்போ 2 பேருக்கு நீங்கள் வந்து black coffee போடணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஹாட் வாட்டர் வந்து கொதிக்க வச்சுட்டு கூல் வாட்டர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் 2 பேருக்கு நீங்கள் போடுறீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு அதோட மெத்தட் எப்படின்னா ஒன் பவுடர் காஃபி பவுடருக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பேஷண்ட் வந்து சுகர் இல்லாமல் வெறும் காஃபி பவுடர் மட்டும் குடிக்கலாம் போட்டு. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வந்து 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட் கம்மியாக சுகர் யூஸ் பண்ணலாம், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம். இந்த மெஷரிங் ஸ்பூனால் 1 ஸ்பூன் வந்து நம்ம பிளாக் காஃபி பவுடர் போட்டால் இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆர் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா நான் இப்போ வந்து 2 பேருக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பிளாக் காஃபி பவுடர் போட்டுட்டு 4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா கொதிக்க வச்ச 2 கிளாஸ் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். பாருங்கள் பிளாக் காஃபி எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், 1 மினிட்ல நம்ம செஞ்சிடலாம். காலையில் இது குடித்தா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏர்லி மார்னிங் எப்போவுமே இதாக குடிப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து மில்க் போட்டு காஃபி குடிக்காமல் இந்த மாதிரி பிளாக் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெறும் காஃபி தூள் மட்டுமே போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறும் காஃபி பவுடர் மட்டுமே போட்டு குடிங்க. அப்புறம் பாடி வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பிளாக் காஃபி எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து பாடி வந்து நமக்கு கொஞ்சம் வெயிட் லாஸும் ஆகும், ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயோ இல்லை நம்ம குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லேயோ லைக் ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதுலையோ ஆட் பண்ணி நம்ம கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.